பாக்கியாவை அமைதியே இருக்க விடாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வர பண்ணுறது சுதாகரன் தான். நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட் இருந்த ஈஸ்வரி செலியங்கிட்ட அது இதுன்னு சொல்லி அவன் போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போய் இதெல்லாம் பேசலாம், வீட்டில் தான் பேச முடியல, ரெஸ்டாரண்ட்டில் நினச்சி பேசலான்னு போனப்போ அவன் குடியார கவுன்சிலர் வந்து பாக்கியாங்கிட்ட என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்டானே. சப்பாத்தி தான் இருக்குதுன்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இந்த சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு தான் சொல்கிறீங்களே, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானே. இல்லை எங்ககிட்ட இது தான் வேணும் அப்படின்னு சொன்னானே. சரி சப்பாத்தி கொண்டா அப்படின்னு சொன்னோன்னே சப்பாத்தி எடுக்க போயிடுறான். அப்போ வந்து கேவலமாக அவங்க அம்மாவை பேச செல்லினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா எங்கே கடை இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்குள்ளே எத்தனையோ கடை இருக்குது, அங்கே சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிட்றேன். அங்கெல்லாம் வெறும் ஆம்பளைங்க தாண்டா சமைக்கிறாங்க, ஆம்பளைங்க தான் பரிமாறுறாங்க. இங்கே தான் ஆண்டிகள் இருக்காங்க, அவளும் அழகாக இருக்காங்க, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி பாக்கியாவை கேவலமாக பேசினோன்னே செலினுக்கு தன்னை அறியாமே கோவம் வந்து பிடிச்சி கவுன்சிலரை பிடிச்சி அடித்து ரகலை பண்ணிடுறாரு. அவன் கவுன்சிலரும் திருப்பி செலின் அடித்து காயமாயிருது. பாக்கியா வந்து பார்க்குறப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரொம்ப கோவத்தில் நீ எதுவும் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் 2 பேர்த்தையும் விலக்கி விட்டானுங்க. செலியும் கோவத்தில் எம்மா நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு அந்த கடையை ஓப்பன் பண்ண வேண்டாம்னா எங்களுக்கு மீறி நீ ஓப்பன் பண்ணிட்ட. நீ என்ன தான் அவன் என்ன சொன்னான்னு அந்த என் வாயில் சொல்லவே முடியாது, அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு போயிடுறான். அவங்க அம்மா இருடா ஹாஸ்பிட்டலுக்குனாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன், எலியில் வர சொல்கிறேன்னு சொல்ல எதுவுமே கேட்காம வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். எலியில் கூப்பிட்டு அவன் அப்படி காயத்தோடு வர அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எலிலுக்கு பாக்கியா ஃபோன் பண்ணி சொல்ல சரின்ட்டு எலியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே இனியா நித்தீஷு சுதாகர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இனியா வந்து சுதாகர்கிட்ட நான் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப நித்தீஷு கோவம் வந்து திட்டுறான். யாருமே எங்கள் அப்பாட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க, நீங்கள் அதை செய்கிறேன். எங்கள் அம்மா இத்தனை வருஷமாகி இன்னும் ஒரு நாள் கூட வேலைக்கு போகிறேன்னு சொன்னதில்லை, நீ என்ன போகிறோங்கிற அப்படின்னு சொன்னானே. ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் இன்னும் பத்திரிக்கை ரிப்போர்ட்லேருந்து அங்கே இன்னும் வேலையை விட்டு நிற்கலாம், இல்லாட்டி நான் அங்கனாச்சிக்கு போகிறேன் அப்படின்னோடனே சுதாகர் கம்முனர் அமைதியாருன்னு சொல்லிவிட்டு ஏன் இனி அதெல்லாம் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததா நீ வேலையை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி அப்படின்னா இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் அதான் கேட்குறேன், வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னானீங்க. நித்தீஷோட அம்மா வந்துட்டு நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்கும், உனக்கு எப்படி போர் அடிக்கும், நீ தான் ஹனிமூனு சொந்தக்கார வீட்டுக்கு விருந்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்குற, எப்படி உனக்கு போர் அடிக்கும், நேற்று வீட்லையா இருக்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நாளைக்கு தான், அப்போ நித்தீஷும் வேலைக்கு போயிடுவான், அப்புறம் நான் தனியாக தானே இருப்பேன் அப்படின்ட்டு கேட்குறான் இனியா. அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே நித்தீஷு ஒரே கத்துறதுனால சுதாகர் வந்து நீ உள்ளே போமா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு அனுப்பிச்சி விட்றாங்க. நித்தீஷு கூப்பிட்டு ஏன் நித்தீஷு அமைதியாக இருக்க மாட்டியே, எதுக்கு இப்படி செய்கிற, நீ முதல்ல அவங்க வீட்டு ஆளுகிட்டே ரொம்ப நேரம் ஃபோன் பேசக்கூடாது, அவங்க வீட்டு ஆளுகிட்ட ரொம்ப நேரம் ஃபோன் பேசுறதுனால அவங்க இது சொல்லி தருவாங்களாட்டக்குன்னு சுதாகர் தன்னோட புத்தியை காட்டுறாங்க. ஆனால் இனியா இனிமேல் சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே ஒரு பக்கம் செலியும் கட்டோட போனானியா. ஈஸ்வரி சும்மாவா இருப்பா, தாண்டவன் ஆடுன்னு ஆடுறா. பாக்கியாவை போட்டு கரிச்சு கொட்டுறா. நீ எத்தனை தான் சொன்னா நீ கேட்க மாட்டான்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இங்கே அடிக்கடி பிரச்சனையை கொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறியா? ஏன் சரியா நீ இத்தனை நாளாக நல்லா தான் இருந்தேன், இப்போ எதுக்கு ரவுடியாட்டம் மாறிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வாயை மூடிட்டுருக்கேன், நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எல்லாருமே என்னையவே கோர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியும் கத்துறான். பாக்கியாவும் வந்துடுறான். பாக்கியா வந்தோடனே என்னடா நடந்துச்சு, எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோடனே உன்னைய ரொம்ப அசிங்கமாக பேசினா அப்படின்னு சொன்னோடனே அவள் எழில் இருந்துட்டு என்னடா சொன்னேன், என்ன வார்த்தை டே, அது என் வாயிலேயே வார்த்தையும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆன்ட்டின்ட்டு. இங்கே பொம்பளைங்க கொழு நல்லா இருக்கிறாங்க, இவங்களை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா கேவலமாக பேசுகிறாங்க, அதை பார்த்து நான் என்ன சும்மாவாக இருக்க முடியும், என் காது பட எங்கள் அம்மாவை கேவலமாக பேசுகிறத நான் சும்மா இருக்க முடியுமா, அதனால தான் கோவம் தாங்க முடியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டேய் அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லடா, நான் பிடிச்சி அவனை உயிரோட விட்டுட்டு வந்தேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் தாண்டுறான். ஏம்மா அன்னைக்கு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த கவுன்சிலரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாடா அப்படின்னோடனே அப்போனா அவன் அன்றைக்கே உயிரோடு விட்டுருக்கக்கூடாது, நீ வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லாதனால நாங்கள்லாம் அமைதியாக இருந்துட்டோம், நீ அன்றைக்கே உன்னை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லினா அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு டே கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொன்னானியா. இல்லை நான் போகிறேன்னு சொன்னேன். என் கோபி இருந்துட்டு டே கொஞ்சம் கம்முன்னு இருக்க, பிரச்சனை எப்படி இந்த பிரச்சனைக்கவே ஆளுங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இனி அடுத்து நீ பிரச்சனை பண்ண போகிறாங்கிற, கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்னு சொன்னானிங்க. எழில் கொஞ்சம் கோவத்தோட கம்முன்னு அடங்குறா. ஜெனி இருந்துக்கிட்டு அப்போவே நான் சொன்னேன் அந்த ஏரியாவே கலிஜியாக இருக்குது, அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன். ஈஸி இருந்துட்டு இன்னும் இந்த பசங்களெல்லாம் நீ என்னென்ன பண்ண போறியோ தெரியல, முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட் மூடிட்டு வீட்டில் அமைதியாக இருக்கிற பாரு, நாளைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்ட்டு
ரொம்ப தாண்டவம் ஆடிட்டுருக்குறா இந்த ஈஸ்வரி. கவுன்சிலர் மேலே தப்பே இருந்தாலும் ஆனால் அவன் வந்து கவுன்சிலராக இருக்கிறனால கட்சி சப்போர்ட் இருக்கிறனால கேஸை கொடுத்துட்றான். வந்து இங்கே செலினையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. குடியார கவுன்சிலரை சுதாகர் தான் போய் பாக்யா ரெஸ்டாரண்ட்டை பிரச்சனை பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் அந்த பாக்யா ரெஸ்டாரண்ட்டை மூடிடுவா அப்படின்ட்டு சுதாகரை தான் கவுன்சிலரை தூண்டி விட்டா. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு.